குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செஷனில் இதில் லைவ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த செஷனில் ரெக்கார்டிங்ஸில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, கிளாஸஸை வந்து ரெகுலராக இனிமேல் நம்ம கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக கொண்டு போகாமல் இல்லை. ரொட்டீனாக யாரெல்லாம் இனிமேல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக தெரியும் அப்படின்றத நல்லா மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ தட் டெய்லி வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாமல் படிச்சுட்டே இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, வில் ஸ்டார்ட் த கிளாஸ் இன் 2 minutes. ஓகே, இந்த செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விதம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்னில் கிளாஸஸ் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேசுறது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படிக்கணும், எந்த வேஸில் போனால் கரெக்டாக இருக்குன்றது தான் நம்ம இந்த செஷனில் மெயினாக சொல்ல போகிறோம். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அந்த டைம் கொஞ்சம். இப்போது டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம், கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு காமன் செஷன். எல்லாருமே இதில் அவைலபிளாக இருக்கீங்க. ஃபீஸ் அந்த ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே லைவில் இருக்கீங்க. நம்ம டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. நீங்கள் சிஎஸ்ஐ நெட்டை பற்றி நிறைய விஷயம் கோத்துட்டு பண்ணியிருப்பீங்க. என்னென்ன யூனிட்ஸ்லாம் கவரில் இருக்குது, எதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதில் நான் மெயினாக எப்பயுமே உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது வந்து லீனியர் அல்ஜிப்ரா பார்ட்டை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ எல்ஏ பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். சரி, இந்த எல்ஏ பார்ட்டுன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த பார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது. இந்த பார்ட்டை வந்து நம்ம 6 யூனிட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். 6 யூனிட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிசஸ். ஸோ மேட்ரிசஸ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும்னு நினைக்கிறேன் எழுதுறது. ஓகே, மேட்ரிசஸ். இது ஒரு அப்சேஷன். நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கல, சும்மா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம ஒயிட் போர்ட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் பேசுகிறோம். எஸ், தென் அடுத்த யூனிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் ஸ்பேசஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் வந்து நெக்ஸ்ட் யூனிட். கிளாஸ் போகிறப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லை ரிட்டன் என்ட்ரஸ்லாம் கரெக்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே லைவ் கிளாஸஸ் நம்ம டீச் பண்ணுறப்போ ப்ராப்ளம்ஸ் ஆடிபிளாக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் தெரியாது, கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவில் போகிற மாதிரி தான் தெரியும். ஓகே, தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடுத்து இருக்கிறது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். திஸ் இஸ் த யூனிட் நம்பர் 3. ஓகேவா, எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா டயகனலைசேஷன் டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஃபர்தராக இப்படி வந்து ஐபிஎஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் யூனிட் நம்பர் 5, ஐபிஎஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஃபைனலாக குவாட்ரடிக் ஃபார்ம். இந்த குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைட்டில். இப்போ ரீசெண்ட் டேஸில் இதில் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாகவே கேட்குறாங்க நம்ம எல்லாருக்குமே. எஸ், இந்த 6 யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரும் கேட்டிங்க அப்படின்னா குறையாமல் 7 கொஸ்டின் வரும். ஸோ 7 பார்ட் பி அண்ட் 7 பார்ட் சி கண்டிப்பாக எழுத முடியும். மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் மினிமமாக 6 பார்ட் பி அண்ட் 6 பார்ட் சி எழுத முடியும். யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க. இது நம்மளாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதாவது நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு ஆப்டபுளாக அதை நம்ம பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் யூனிட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து முதல் நம்ம பேசிக்காக பார்க்க போகிற விஷயம். இந்த யூனிட்டுக்குள்ள ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் எடுத்தால் அதில் 6 சப்டைட்டில்ஸ் இருக்கும். அதேமாதிரி ரெஸ்பெக்டிவாக ஒவ்வொன்றிலையும் ஒரு சப்டைட்டில்ஸாக இருக்கும். ஸோ இந்த லீனியர் அல்ஜிப்ராவோட டியூரேஷன் மொத்தமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 months அது வேணும் குறையாமல். ஸோ 2 months வந்து இதோட டியூரேஷன் வந்து 2 months டோட்டலாக. எஸ், இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இது ஃபஸ்ட் பார்ட். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து மாடல் அல்ஜிப்ரா. உங்களுக்கு பார்க்க தான் அது கஷ்டமாக தெரியும், குரூப் தியரி ரிங் தியரிலாம் ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்குன்னு. ஆனால் லீனியர் அல்ஜிப்ராவோட ரொம்ப ஈஸியான ஒரு தியரி பேப்பர் ஆக்சுவலி. எஸ், தென் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாடல் அல்ஜிப்ரா. இந்த மாடல் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் 3 கேஸ் தான், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் இஸ் குரூப்ஸ், அப்புறம் ரிங்ஸ் அண்ட் தென் ஃபீல்ட்ஸ். சாரி, கொஞ்சம் கண்ட்ரோல் இன்னைக்கு இதில் நம்ம ப்ராப்ளம் பார்க்காதனால அந்த அளவுக்கு ரைட்டிங்ஸ் ப்ராப்பராக விசிபிள் ஆக மாட்டேங்குது. பட் இந்த இஷ்யூலாம் உங்களுக்கு கிளாஸ் டைமில் இருக்காது, ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும் எல்லாமே. இந்த ஹேண்ட் ரிட்டன்லேயே கூட தெரியாது ஆக்சுவலாக. நான் கொஞ்சம் ட்ரிபிள் பண்ணி எழுதிட்டு இருக்கேன்.
ப்ராப்ளம் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைடு மெத்தடில் தான் தெரியும் விசிபிலிட்டிஸ் எல்லாமே. எஸ். இப்போ இந்த 3 யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ குரூப்ஸ்லேருந்து ஒன்று, திங்ஸ்லேருந்து ஒன்று, ஃபீல்ட்ஸ்லேருந்து ஒன்று. அப்புறம் அது 4வதா ஒன்று இருக்குது. இல்லை இதுலேயே சேர்ந்துருக்கும். இந்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் தியரின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்பர் தியரிலேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வரும். இது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த பார்ட்டு. ஓகேவா? அப்போ மொத்தத்துலேருந்து மாடல் அல்ஜிப்ராலேருந்து 4 கொஸ்டின் அண்ட் நம்பர் தியரி சேர்த்து 4 கொஸ்டின், 4 பார்ட் பி, 4 பார்ட் சி. ஸோ ஓவராலாக இதுவே உங்களுக்கு 10 கொஸ்டின் கவர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஃபேக்ட்டு. 10 கொஸ்டின்ஸ் எழுத வேண்டியது தான் வந்து ஒரு ஃபேக்டாக இருக்கும் உங்களுக்கு மெயினாக. ஓகே. இதுக்கப்புறம் எவ்வளோ அட்டன் பண்ண வைப்போன்றதை நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அனாலிசிஸ். இதில் நம்ம என்னென்ன டீச் பண்ணுறோம் ரியல் அனாலிசிஸில் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கிட்டே கூட வாங்க, நான் சொல்லிட்டே வரேன். ரியல் அனாலிசிஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் மெயினாக பார்க்கணும். எதெல்லாம் கொஷின் ஏரியாவோ அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ். எஸ். இது கொஞ்சம் ஃபெமிலியரான பாட்டு, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்லாம். ஓகே, இது ஒரு பாட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேசஸ். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெட்ரிக் ஸ்பேசஸ்லேருந்து பவுண்டரி செட் அது எல்லாமே உள்ளே வந்துடும். இதுலேருந்து ஈச்லேருந்து ஒரு கொஷின் வரும். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரு பார்ட் சி மட்டும் வரும். ஸோ இது பார்ட் பி, இது பார்ட் சி. அப்போ இதோட எத்தனை கொஷின் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் 4, மாடர்ன் அல்ஜிப்ராவில் லீனியர் அல்ஜிப்ராவில் 6, மாடர்ன் அல்ஜிப்ராவில் 4, ரியல் அனாலிசிஸில் இதோட 2. ஸோ டோட்டலி கம்பைன்லி வி கெட் 12 பார்ட் பி கொஸ்டின்ஸ் அண்ட் 11 பார்ட் சி கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். எனக்கு எதுக்கு இவ்வளோ படிக்க சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை மெயினாக பார்க்க சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் போல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போல்ஸ். ஓகே, இந்த செக்ஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும், ஒரு பார்ட் பி வரும். பார்ட் பி மட்டும்தான் வரும். பார்ட் சி நம்ம அதில் டார்கெட் பண்ணல, ஆனால் இதை கொஞ்சம் படித்தா நல்ல யூனிட்டு, பட் போதும். போல்ஸ் மட்டுமே போதுமானது தான். ஸோ டோட்டலி இதுலேருந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சது 13 பார்ட் பியா அண்டு 12 பார்ட் சி. ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக படித்து எழுதுனீங்கன்னா எழுதலாம். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொக்காஸ்டிக் லாசஸ். இதை நான் அடிக்கடி நம்ம சொல்லுவேன், நம்ம எக்ஸ்பர்ட்டே இதில் தான், ஸ்டொக்காஸ்டிக் லாசஸில் தான். எதுக்கு நம்ம சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் எந்த டைம் மிஸ்ஸே ஆனது கிடையாது. இதில் நம்ம வந்து 90 ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணுவோம். மொத்தமாகவே 90 ப்ராப்ளம்ஸ் நம்ம டீச் பண்ணுவோம். இந்த 90லேருந்து 2 பார்ட் பி கொஸ்டின், அப்புறம் ஒரே ஒரு பார்ட் சி கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஆக்சுவலாக 2 வரும், நான் இப்போ சேஃபர் சைட்னால 2 சொல்கிறேன். அப்போ இதோட சேர்த்து மொத்தமாக யூ கேன் ஏபிள் டு அட்டன் 15 பார்ட் பி கொஸ்டின்ஸ் அண்ட் 13 பார்ட் சி கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஆக்சுவலாக பார்ட் பி 25 வரைக்கும் எழுதலாம், பார்ட் சி 20 வரைக்கும் எழுதலாம். பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாதனால அதை நீங்கள் எவ்வளோ நாள் அட்டன் பண்ணலாம், 20 கூட அட்டன் பண்ணி வைக்கலாம். பட் மோர் தென் ஒன் ஆன்சர் கரெக்ட், எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 15 இந்த 5 யூனிட் நல்லா தகவல் பண்ணாலே, இந்த 5 யூனிட்டில் என்னென்ன படிக்கணுன்றதையும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மெயினாக. இதை டார்கெட் பண்ணி தான் நம்ம சிலபஸ் வந்து போகும். இதுக்கப்புறம் இருக்குது, லெட் மீ எக்ஸ்பிளைன். அடுத்து ஓடி, அதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் எடுப்போம், ஒரே ஒரு சிங்கிள் கான்செப்ட் மட்டும் எடுப்போம். அதாவது அந்த கான்செப்ட் படித்தோம்னா அதுலேருந்து வரணும், அந்த மாதிரி படிக்கணும். அதுலேருந்து ஒரு பார்ட் பி அந்த ஒரு பார்ட் சி வரும். அடுத்த பிடிஇ இருக்குது. பிடிஇ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ பிடிஇ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பார்ட் பி ஒரு பார்ட் சி இருக்குது. ஸோ டோட்டலாக ஓவராலாக இதோட எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17, 15 வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ வி காட் டோட்டலி 17 கொஸ்டின்ஸ் அண்ட் வி காட் டோட்டலி 15 கொஸ்டின்ஸ். இவ்வளோ கொஸ்டின் 7 யூனிட் படித்தா இத்தனை கொஸ்டின் எழுதலாம். ஸோ எந்தெந்த யூனிட் படித்தா எவ்வளோ எழுத முடியும் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது படித்தா 7 எழுத முடியும், ஸோ 6 எழுத முடியும் மினிமமாகவே வச்சுப்போமே. 6 நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேக்கிள், ஸோ மொத்தம் 10. ரியல் அனாலிசிஸ்லேருந்து 1 ஸோ 12, 11. இதுமாதிரி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் போல் செக்ஷன் மட்டும் பார்க்கணும். அப்புறம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸில் அந்த கூட 97. ஆப்டிடியூடே வேண்டியதில் நீங்கள் சிஎஸ்ஐயில் பாஸ் பண்ணிடலாம், ஆப்டிடியூட் இல்லாமல் பாஸ் பண்ணலாம். இது போக ஆப்டிடியூடில் நீங்கள் ஆப்டிடியூட் பார்க்காமே போனாலும், பொதுவாகவே நம்ம மேக்ஸ் மேஜர்ன்றனால உங்களுக்கு பார்த்ததுமே கிளிக் ஆகிற மாதிரி ஒரு 5-6 சம் படம் கண்ணில் படம் கண்டிப்பாக. நீங்களே ஃப்ரீ ஃப்ளோலேயே ஒரு 5 சம் எழுதுவீங்க.
அது எப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஃபேஸ் பண்ணால் தான் தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போகிறவங்க அந்த 5 கொஷினாவது எழுதிட்டு தான் வராங்க. சிலது 8, 9 வரைக்குமே எழுதுறாங்க. அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்கின்ற நீர் இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் மார்க் விழுந்தாலும் உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப. நெட்டு டார்கெட் பண்ணுறது ஜேஆர்எஃப் வரைக்கும் இதில் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அவைலபிளாக இருக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்குது. ஸோ தட் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத வச்சு தான் இந்த க்ரைட்டீரியா வந்து டிசைட் ஆகும். ஸோ இது வரைக்கும் பாஸ் பண்ண கேட்டகரிஸை தாண்டி இனிமேல் நம்ம எவ்வளோ பாஸ் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே. ஸோ அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல மேஜராக வச்சு கொண்டு போவோம். ப்ளஸ் அதே மாதிரி இதில் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் உண்டு. இப்போ நாளைக்கு தான் அஃபீஷியலாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சதுமே இந்த செஷன் முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நான் கிளாஸ் லெஸ்ஸில் நம்ம வந்து பார்க்குறப்போ ப்ராப்ளம் ஓரியன்டாக எல்லா கிளாஸையும் பார்க்குறப்போ ஒரு வீடியோக்கு எண்ட்லேயும் ஒரு அசைன்மெண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு எஸ்ஏ அசைன்மெண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டெய்லி ஒர்க் அவுட்காக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம். ப்ளஸ் அதே மாதிரி வீக்கெண்டில் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் எல்லாருமே காமன் அட்டன் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாகவே ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க பண்ணாதவங்க. ஆனால் அதில் ரொம்பலாம் இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 கொஷின் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீக் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும் மொத்தமாக. நாங்கள் அந்த 5 நாள் என்ன போர்ஷன் நடத்துகிறோமோ அதை வச்சு 5 கொஷின் நாங்கள் அதை டெஸ்ட்டில் பேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ விச் இஸ் எ ஒர்க் வி ஹேவ் கண்டக்டட் இன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஸோ கிளாஸஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும் இருக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடேலையுமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி 40 மினிட்ஸ் கிளாஸ் தான். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணணும். அடிக்கடி எல்லா வீடியோ சொல்கிறது தான் அது. மேஜராக அதை நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ண உங்களால் ஈஸியாக அடுத்து வந்து எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த வீடியோவில் கேட்குறீங்க. நம்மக்கிட்ட வரைக்கும் 237 மெம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 237 பாஸ்ட் அவுட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வருஷம் சிஎஸ்ஏஆரில் மட்டுமே டிசம்பர் 2025 மட்டுமே 67 பாஸ்ட் அவுட். இது வந்து ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் இந்த இதில். ஆனால் இதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ நம்ம சாய் ஸ்மார்ட்டில் இந்த நெட் மாற்றிஃபைன் இப்போ நம்ம நேம் மாற்றி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் யாருமே கிடையாது. நம்மகிட்ட பாஸ் ரேட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. 2020 ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அப்போ எப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களோட திறமையை நம்பியும் ப்ளஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்கில்லை வச்சு தான் வந்திருப்பாங்க உள்ளுக்குள்ள. ரிசல்ட்டை பார்த்து வந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா முதல்ல யாருமே இல்லை 0-0 இருந்திருக்கும். 0 ஸ்டூடெண்ட்ஸ் 0 பாஸ் அவுட் அப்படி தான் இருந்திருக்கும். அப்படி தான் நம்ம எது ஆரம்பித்தாலும் அப்படி தான். எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் 0-0 ஸ்டார்ட் பண்ணுறது தான் நடைமுறையில் இருக்குது. அப்போது அவங்க எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ட் ப்ராசஸில் தான் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க மேலே இருக்க நம்பிக்கை ப்ளஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குற மேலே ஒரு நம்பிக்கை. அதை மட்டுமே எப்பயுமே யோசிங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் காமனாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். எப்பயுமே அதை மட்டுமே சிந்திங்க. எத்தனை பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் நான் அந்த பெருசாகவும் டிஸ்ப்ளே பண்ணிக்க மாட்டேன் இந்த விஷயங்கள்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 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 நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாஸ் பண்ண போகிறோமா? கிடையாது. யூ ஹாட் டு ஒர்க் இட் ஆன் டெய்லி. யூ ஹாட் டு ஃபாலோ த கிளாஸஸ் டெய்லி. என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ டெய்லி பார்க்கணும் நீங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாமே நிறையா கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணணும். ஐ மீன் இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணணும் கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு. அதை கோ த்ரூ பண்ணி முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு ஃபர்தராக அடுத்து என்ன செய்யணுன்ற டிசிஷனுக்குள்ளே வர முடியும். எல்லா வீடியோஸுமே ரெக்கார்டிங்ஸாக ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லா நேரமும் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நெட் கன்சம்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தடுத்து போக போக கரெக்டாக செட்டில் ஆகிடும் அது. அண்ட் தென் ஃபர்தராக ஸோ அதான் என்ன அவுட்கம் இவங்க பாஸ் பண்ண வச்சுருக்கோம், அவங்கள பாஸ் பண்ண வச்சுருக்கோங்கிறத தாண்டி நான் இன்னும் சில வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர். ரொம்ப ஒரு 15 இயர்ஸாக நம்ம ஃபீல்ட் அவுட் மேக்ஸ் ஃபீல்ட்லேருந்தே மொத்தமாக அவுட் ஆனவங்க ஒருத்தவங்க. 15 வருஷமாக ஃபீல்ட்லே இல்லை. எம்ஃபில் முடிச்சுட்டு 15 வருஷம் ஆச்சு. அவங்க அந்த ஃபீல்ட்லே இல்லை, மொத்தமாக ஜோன் அவுட் ஆகியிருந்தவங்க. திரும்ப சிஎஸ்ஏஆர் படிக்கணும்னு 2021 நம்மகிட்ட ஜாயின் பண்ணாங்க. 2021 ஜாயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு ஜூன் மந்த் சிஎஸ்ஏஆர் 2025 பாஸ் பண்ணாங்க. 15 வருஷம் ஃபீல்ட் அவுட் ஆனாங்களே எஃபர்ட் போடும்போது. ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். டைம் எடுக்காமலாம் இருக்காது. எஃபர்ட்டை லிட்டிலாக டெய்லி போட்டுகிட்டே இருந்தோம்னா 6 மாதம் நடக்கிறது 1 வருஷத்தில் நடக்கலாம், 2 வருஷத்துல கூட நடக்கலாம். இப்போ அந்த மேடம் நடந்த மாதிரி 4 வருஷத்துல கூட நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நடக்கும்.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி எஃபர்ட் போடணும். அது மட்டும் தான் மேட்டர்ஸ். அவங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெய்லி 1 hour ஸ்பெண்ட் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் ஸ்பெண்ட் ஃபார் யுவர் கெரியர்ஸ். அதை விட்டுறாதீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் அந்த பாதியிலே விட்டுடுறீங்க. அது கொஞ்சம் இதாக இருக்குது. கிளாஸஸ் என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்க. இன்வால்மெண்ட்டாக வர மாட்டேங்க. எல்லாமே குரூப்பில் போஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இன்வால்மெண்ட் எடுத்தால் தானே நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் கொடுக்க முடியும். ஃபீட் பண்ணுறோம். நல்லா படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஃபீட் பண்ணோம். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அது உண்மைதான். பட் ஃபீல்ட் அவுட் ஆகி 15 வருஷம் ஃபீல்ட் அவுட் ஆனவங்களே இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி சிஎஸ்ஐ நெட் பாஸ் பண்ணும்போது உங்களால் பண்ண முடியாதா? ஆஸ்க் யுவர் செல்ஃப், கொஸ்டின் யுவர் செல்ஃப். அதை நீங்கள் பண்ண முடியுமான்றதை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக முடியும். அது முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் உடனே நடக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. நீங்கள் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஸோ சிஎஸ்ஐஆரில் பெரிய விஷயமே ரொம்ப சோதனை நடக்கும். உங்கள் மார்க் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகலாம், 0.5ல கூட ஃபெயில் ஆகலாம். நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் கன்சிஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் அட்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ண வைக்கும். அதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. ஸோ வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரிசல்ட் என்ன அப்படி என்ன இப்படி என்ன. நம்ம டெய்லி 1 hour படிக்கணுமா போதும். 1.5 வருஷத்துலேயே கிளியர் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள். அவ்வளோதான். அந்த அவுட்புட் தான் நமக்கு முக்கியம். அதனால தான் நம்ம கோர்ஸ் டியூரேஷனுமே நம்ம 2 years வச்சுருக்கோம். 2 yearsனால் நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. 2 வருஷம்னா 2 வருஷம் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க. போர்ஷன்ஸாக ஏதோ 3 மாதம் 4 மாதத்தில் முடிச்சிடலாம். நீங்கள் ரெகுலராக என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த பேட்ச் போடுவோம். அடுத்த பேட்ச்லேயே நீங்கள் படிக்கணும் கூட சேர்ந்து. ஏன்னா சக்ஸஸ்ன்றது சிங்கிள் டேயில் வராது. அப்படின்றது வெறும் சாதாரண டைலாக் கிடையாது. நீங்கள் எஃபர்ட் போடுறத வச்சு தான் அது எப்பயுமே டிசைட் ஆகும். அப்படின்றத நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒரு ஒரு லூஸ் ஒரு லூஸ்கம் விட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படி விட்டோம்னா அடுத்து அவ்வளோதான். அது அப்படியே ரீசன் சொல்லி சொல்லி போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு அகாடமிக்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளால் கிளாஸே எடுக்க முடியல. ஒருத்தர் கூட எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாப் ஆச்சு. இயர் ஆஃப் 2024ல். பட் அந்த இயரில் கூட வெறும் சும்மா வாட்ஸ்அப் மானிட்டரிங் தான் பண்ணோம். இதை பண்ணுங்கள் அதை படிங்க. லக்கிலி எல்லா வீடியோவுமே நம்ம எடுத்து வச்சுருந்தோம். உங்களுக்குமே இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லா வீடியோவும் நான் கொடுத்துருவேன். அந்த வீடியோ மட்டும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பாஸ் பண்ணாங்க. கிளாஸஸ் எடுக்காமல் வெறும் வாட்ஸ்அப் மானிட்டரிங்கில். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மேட்டர்ஸ் அப்படின்றத நல்லா மைண்டில் ஏற்றிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இஸ் ஆன் யுவர் ஃபீட் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 15 இயர்ஸ் ஃபீல்ட் அவுட் ஆகி படித்தாங்கல்ல அவங்க தான் எனக்குமே நான் ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுத்து நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். இப்போ 15 வருஷம் கழிச்சு படிக்கணும்னு சொல்லி அதை நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுற ஸ்லேஸ்பட்ட விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும். ஆனால் டெய்லி அவங்களால படிக்க முடிஞ்ச மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் அவ்வளோதான் அவங்க முடியும். டியூ டு ஹெல்த் கண்டிஷன் அவங்களால 3/4 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியாது. ஸோ நானும் அதில் தான் சொல்கிறேன். 1 hour படிங்க. அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை பாஸ் பண்ண வைக்கும். ஆனால் அதை டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கூட வச்சுக்கணும். ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். புதுசாக படிக்க பிடிக்கலையா, நேற்று என்ன படித்தோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அசஸ்மெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம், அசைன்மெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம். குரூப்பில் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் எஃபிஷியண்ட்டாக உங்களோட ஸ்கோரும் ரேட்டிங் எல்லாமே மாறும். பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். அதை பற்றி எந்த கவலையுமே வேண்டியது இல்லை. பட் நீங்கள் அதை என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு அவுட்கம்மாக இது கிடைக்கும் கட்டாயமாக. அப்படின்றது தான் என்னோட விஷ். ஸோ நிறைய பேர் இப்போ ஆன்லைன் மீட்டிங்கில் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் செல்ஃபாக படிக்கிறத விட ஒரு கைடன்ஸோடு பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான ஒரு ரிசல்ட் வரும். அது இன்றைக்கி வரனாலும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்கள் கைக்கிட்ட வரும். அதுக்கு நீங்கள் டெய்லி படிக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி படிக்கணும் அப்படின்றது தான் மேட்டர்ஸ் எப்பயுமே. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக சிஎஸ்ஐ நெட்டோட பேட்டர்ன் ஸ்கீம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 7 யூனிட் படித்தா எவ்வளோ மார்க் வரும்ன்றது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் ஃபுல்லாக. இந்த வீடியோ எல்லாமே யூடியூப்பில் அவைலபிள் ஆகும். லேட்டாக ஜாயின் பண்ணவங்க நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 7 யூனிட் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுல அது கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் நார்மல் கிளாஸஸ் உங்களுக்கு எப்பயும் போல் ஃப்ரீ ஃப்ளோ நல்லா நீட்டாக தான் தெரியும். இந்த அளவுக்குலாம் கேவலமாக தெரியாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரெயினில் ஒரு அட்டெம்ப்ட் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒயிட் போர்டு வீடியோஸ் நிறையா போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வராது. சரியா? அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் நம்ம கோர்ஸ் நம்ம நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கிறது உங்கள் வித்தின் ஹேண்ட்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்றத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இதில் நிறைய பேரை படிக்க வைக்கணும், இதில் நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் இதோட கோர்ஸ் ஃபீஸை ரொம்ப மினிமலாக வச்சுருக்கோம். சிஎஸ்சியோட ப்ரைசிங்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ப்ரைசிங்ஸை நம்ம வச்சுருக்கோம் ஃபுல்லாக. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ். ப்ளஸ் டே டு டே கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்
நம்மளோட நம்பர் தான். நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் யார் ஜாயின் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயாகவே அவைல் பண்ணிடுவோம். அது எந்த மாற்றமும் இல்லை, டவுட்டு வேண்டாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதுலாம் அதான், அதை மட்டும் படித்தாலே பாஸ் பண்ணலாம். ஆனால் அதை மட்டுமே ஒழுங்காக உட்காந்து பார்க்கணும், அதுதான் மேட்டர்ஸ். படிக்கிறது மட்டும்தான் மேட்டர்ஸ் அப்படின்றத மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வச்சு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய சக்ஸஸை உங்களால் பார்க்க முடியும். நெட் எக்ஸாம் நல்லா கோத்துட்டு பண்ணாலே டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது மெயினான காரணம். இந்த 7 யூனிட்டு எல்லா எக்ஸாமுக்கும் காமன். லீனியர் அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா நம்பர் தியரி சேர்த்துக்கணும், தியரி அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, அண்ட் தென் இன்டெக்ரல் கால்குலஸ். ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் மட்டும்தான் நெட்டில் அடிஷ்னலாக இருக்கிற யூனிட். ஸ்டொகாஸ்டிக்குமே இங்கே வரும், டிஆர்பிலாம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. இதை மேஜராக வச்சு படிங்க. நோட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு நோட்ஸை வந்து நீங்கள் எடுங்க. டெய்லி வந்து வீடியோ பார்க்குறீங்களா, அந்த நோட்ஸ் எடுங்க. அதுதான் உங்கள் மெட்டீரியல். இதுதான் நோட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக வெளியே எதுவும் காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்காதீங்க, அது எதுவுமே புரியாது. ஸோ மக்கப்பிங் ஸ்டேஜஸ் தான் நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வேண்டியதிலே நமக்கு கொடுக்குற வீடியோஸை கண்டென்ட்டை கரெக்டாக பார்த்து அசஸ்மெண்ட்டை அப்போ தான் பண்ணுங்கள். வீக்கெண்டில் போடுற ஃப்ரீ டெஸ்ட்டை எல்லாருமே காமனாக அட்டன் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம 5 நாள் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு டெஸ்ட்டாக தான் அது இருக்கும். பட் அந்த டெஸ்ட் காமன் டு ஆல், இஃப் பாசிபிள் யூ கேன் அட்டன் அஸ் வெல். ஸோ மார்க் டெஸ்ட் பற்றி, அந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்ச பிறகு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறத பற்றி அப்படிலாம் நம்ம கிளாஸஸில் டே டு டே பேசலாம். இது ஒரு காமன் மீட்டிங். அதாவது இந்த ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்களா அவங்க, ப்ளஸ் ஜாயின் பண்ணதவங்க எல்லாத்துக்குமான இது ஒரு காமன் மீட்டிங். இந்த காமன் மீட்டிங் அப்போ தான் நாளையிலேருந்து கிளாஸஸ் ரெகுலராக எந்த டைமிங் இருக்கும், 6:20க்கு இருக்கும். நீங்கள் லீவ் நாள்னால கொஞ்சம் 2 o'clock எடுத்துருக்கோம். 6:20க்கு இருக்கிற கிளாஸஸை வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ண பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நம்ம தனியாக நம்மளோட இண்டிவிஜுவல் குரூப்பில் உங்களுக்கு லிங்க் ஷேர் ஆகும். நீங்கள் அந்த கிளாஸஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ காமன் பீப்புள்ஸ்க்கு யூடியூப்பில் போடுறப்போ இந்த போடுற வீடியோ, யூடியூப்பில் போடுற வீடியோக்கும் இங்கே போடுற வீடியோக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அது ஆர்கனைஸ்டாக இருக்காது. இது ஒரு ஆர்கனைஸ்டாக பேட்டர்னாக சிலபஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு அகாடமிக் பேட்டர்னில், ஒரு அகாடமிக் டெக்கரமில் கொஞ்சம் மூவ் ஆகும். அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுதான் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், எப்படி ஸ்கோர் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுதான். அந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்காது, அது மட்டும் கிளியராக நான் திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யாருக்குமே டவுட் இல்லையா? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேம், சொல்லுங்கள். சார் ஃபர்ஸ்ட் லீனியர் அல்ஜிப்ராக்கே 2 months ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ம். அதில் எத்தனை டெஸ்ட் சார் வைப்பீங்க? இல்லை அந்த கொடுக்குற அசைன்மெண்ட்ஸும் அந்த அந்த டெஸ்ட் அந்த 5 questions அந்த எவ்ரிடே ஆப்பில் வந்து சொன்னீங்களா, அது மட்டும் தானா சார்? அதாவது டெஸ்ட்டே வேண்டியதில்லை மேம். ஆக்சுவலாக எவ்ரிடே நீங்கள் பண்ணுற அசைன்மெண்ட்ஸே உங்களுக்கு போதுமானது தான். ஆனால் டெய்லி அந்த ரெகுலராக அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் படிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி அந்த அசஸ்மெண்ட்டை நீங்களாக நெட்டை பார்க்காம, இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஜெமினிலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுது ஆ போட்டதுமே. அந்த மாதிரி எதுவும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் பிரெயின் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஹெல்ப்பாக புக்கை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் பண்ணால் பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு கண்டென்ட் இப்போ நீங்க நடத்துறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு அந்த லீனியர் அல்ஜிப்ரா சொல்லுங்கள் மேம். சொல்லுங்க சார். இல்லை, மெயினாக வந்து நீங்கள் நம்ம ஒரு இல்ல லீனியர் கண்டென்ட். அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டா என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாமே கான்செப்ட் ஃபுல்லா அந்த வீடியோவா நீங்க கொடுத்துருவீங்க. ஸோ அதை நாங்க இது வந்து நீங்க நான் ஒன்ஸ் எனக்கு நல்ல ஒரு ஒரு டவுட். ஆக்சுவலாக டாபிக்கா நமக்கு எக்ஸ்பிளைன் நான் அதை பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ண நினச்சிருந்தது தான். ஆக்சுவலாக கான்செப்ட் லேர்னிங் தான் நம்ம காலேஜில் எல்லாமே கொடுக்குறாங்க ஃபுல்லாக. காலேஜில் படித்தது ஃபுல்லாக கான்செப்ட்டு கண்டென்ட் தேரி தான் போகுது. நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிஎஸ்ஏ நெட் ப்ராப்ளமில் இருந்து அந்த அதுலேருந்து என்ன கான்செப்ட் இருக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படின்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் பார்க்குறப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். இது ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜாக மாறும் ஆ உங்களுக்கு. ஓகே சார் ஓகே. எஸ் மேம். இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ எது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னவோ அதுல இருந்து நமக்கு வீடியோஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ
ஸோ நான் அதை அங்கே நோட்ஸ் எழுதிட்டே வரணும். நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அன்னைக்கு நீங்கள் அசைன்மெண்ட் கொடுப்பீங்கன்னா அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு கொஷின்ஸ் இருக்கும். அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கும், அந்த டாப்பிக்கோட கொஞ்சம் அப்படிதானே சார்? அட்வான்ஸாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். எஸ் மேம். சப்போஸ் இப்போ நீங்க சொன்னாப்புல ரொம்ப கேப் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த நீங்க அன்னைக்கு கிளாஸ்ல நான் லேர்ன் பண்ணதை வச்சே நாங்க அதை அட்டன் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக பண்ண முடியும் மேம், வேறு மாற்றமே இல்லை. சரி, ப்ளஸ் ஓகே அதேமாதிரி சார். நான் சப்போர்ட்டிங் புக்ஸ் ஒரு சில புக் சொல்லுவேன். அது வந்து டெக்ஸ்ட் புக் தான், ஆத்தர்ஸ் புக். அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் படிக்கலாம். அது நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாங்க தனியா வாங்கிக்கணுமா அது சார்? பிடிஎஃபே இருக்கு மேம், தேவைப்பட்டா அதை நம்ம ஷேர் பண்ணுவோம் ஃபுல்லாக. டெக்ஸ்ட் புக்? டெக்ஸ்ட் புக் நான் தான் சொல்கிறேன், இந்த ஆத்தர்ஸ், ஃபாரின் ஆத்தர்ஸ் புக் சரி, அந்த மாதிரி ஓகே கொஞ்சம் சார். லேர்ன் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் அது வேண்டியது இல்லை மேம், ஒரு 2 3 வாரம் உங்களுக்கு கோர்ஸ் போக போக உங்களுக்கே புரியும் இப்போ எப்படி போகுதுன்னு. ஓகே, ஓகே. இப்ப இந்த ஆன்லைன்ல எதுக்கு மேபி நான் எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஆக்டிவா இல்லைன்னா, இப்ப அந்த டீச் பண்றவங்களுக்கும் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்க மாட்டேங்குது. மீன்ஸ் இப்ப எதனாவது இன்னைக்கு நடத்தின டாபிக்ஸ்ல இருந்து நம்ம ஓரலா கொஷின்ஸ் எதனாவது கேட்கறது அது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இப்போ இன்னைக்கு அதுக்காக தான் சார் என்ன கேட்பாங்க, செய்யறோம் மேம், நமக்கு நம்ம அதுக்காக தான் என்ன கேட்கும்போது பண்ணுறோம் கரெக்டா அப்படின்னா, இப்போ சொல்லணும்ன்ற அந்த ஒரு இப்போ இதுக்காக தான் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம டிஸ்கஷன் ஃபோரம் குரூப் அப்படின்ற ஒரு இதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் ஆக்சுவலாக குரூப் பேர் வந்து டிஸ்கஷன் ஃபோரம் ஓகே குரூப் சார். அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குரூப்பில் வந்து ஆக்டிவாக இருக்க ஸ்டூடெண்ட், அதாவது டெய்லி நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும், நான் வந்து உங்க கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த குரூப் நாங்கள் ஃபார்ம் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். அது பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ். ம். எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும், நான் போடுற வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்து ம். அசஸ் ம். பண்ணி ம். அனுப்புறீங்கன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி டெடிகேட்டடாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நாங்கள் தனியாக எடுத்து டிஸ்கஷன் ஃபோரம் குரூப்பில் கொண்டு வரப்போம். ஸோ இப்படி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இல்ல சார், இப்போ இன்ஆக்டிவ்ன்றது குறைய சப்போஸ் இப்ப ஆரம்பிக்கும். இன்னமும் ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் அந்த ஃபுல்லாமே ஃபோரம் நீங்க குரூப் மட்டும் தான் கிடைக்குது. எடுப்பீங்களா இல்ல வேற ஏதாவது? இல்லை மேம், நெட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் எடுக்கிறேன், இது யார் கையிலுமே கொடுக்கல மேம் ஃபுல்லாக. சரி, ஓகே சார். இல்ல நம்ம ஒரு டைம் முன்ன ஒரு தடவை டெமோ கிளாஸ்ங்கும் போது ஒரு ஒரு மேடம் எடுத்தாங்க. அவங்க இல்லை ரொம்ப அந்த மேடம் இப்போ ஃபாஸ்டா வந்து, எடுத்தாங்க. எஸ் மேம், அந்த மேடம் அந்த வந்து இப்போ டைமுக்குள்ள கொஞ்சம், முடிக்கணும்னு எதுக்கு? அந்த மேடம் வந்து இப்போ கொஞ்சம் கேட் எடுக்கிறாங்க. நான் நெட் எக்ஸாம்ஸ் அவங்களை இப்போ எடுக்க விடுறது இல்லை, இப்போ நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மேம். சரி. ஓகே சார், ஓகே. எஸ் மேம். அப்ப இப்ப தனியா வந்து கான்செப்ட் வைஸ் சாரி அந்த இப்ப லீனியர் அல்ஜிப்ரா முடிச்சுட்டா அந்த யூனிட் வைஸ் கொஷின் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அன்னன்னைக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் தான் போதும்னு சொல்றீங்க நீங்க? டெஸ்ட் வந்து வீக்லி வீக்லி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் மேம். நீங்கள் கேட்குற மாதிரி லீனியர் முடிச்ச பிறகு ஒரு ஃபோரம் டெஸ்ட் இருக்குன்னா அதையுமே நம்ம எடுத்து கொடுக்கலாம். நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ, நம்ம அதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் கொஞ்சம் லிட்டிலாக ஓகே, இருக்கக்கூடிய ஓகே. அசைன்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் மேம். நம்மளுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல வரேன். சார் சப்போஸ் இப்ப ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கான்செப்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் லோவா இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு அவங்களெல்லாம் ஒரு எப்படி சார் ஒரு கொண்டுட்டு வர ப்ராப்ளம் முடியும்? எடுக்கிறோம் அப்படின்னா முதல் கான்செப்டை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம்குள்ளே போதும் மேம். இப்போ அந்த கான்செப்ட் வந்து அந்த ப்ராப்ளமோட கனெக்ட் ஆகும்போது அந்த கான்செப்ட் நல்லாவே அப்ப பேசிக் புரியும்னு சொல்ல வரேன். வந்து நாலேஜ். இல்ல இப்ப நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு கேப் இருந்தாலும் நம்ம இப்ப கிளாஸ கரெக்டா ப்ராப்பரா கவனிச்சாவே நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம், அப்படிதானே சார் சொல்றீங்க? அவ்வளோதான், அதுதான் மேட்ரு. அதை டெய்லி கொஞ்சம் பார்க்கணும், 40 மினிட்ஸ் உட்காந்து பார்க்கணும் பொறுமையாக, அவ்வளோதான். லைவ்ல பார்க்க முடியலனாலும் ரெக்கார்டிங்கில் உட்காந்து பார்க்கணும். ஹலோ, கேட்கலையே. சொல்லுங்க மேம். ஹலோ சார். எஸ் சார், சொல்லுங்கள் சார். சார் ஆல்ரெடி அந்த நீங்கள் டீச் பண்ண வீடியோஸ்லாம் லீனியர் அல்ஜிப்ரா 1 by 1 தான் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வரேங்க சார். குட் சார், குட் சார். போயிட்டு தான் இருக்குது சார். இப்போ தனியாக ஏதாவது இதுக்கு பிஃபோர் ஏதாவது கொஷின் அசைன்மெண்ட் மாதிரி ஏதாவது டெய்லி கொஷின் மாதிரி சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? அதை இமெயில் டெய்லி இந்த நாளையிலேருந்து பண்ணுறோம் சார், அதை ஃபுல்லாக. நாளையிலேருந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதுலேருந்தே கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணுவோம் சார் ஃபுல்லாக. ஓகே, ஓகே சார். இப்போ அது சரி சார். ஃபாரம் ஏதோ சொன்னீங்களா, தனியாக ஆரம்பிக்கிறீங்களா சார்? இல்லை ஆமாம் சார், கான்செப்ட் ஆரம்பிப்போம் என்ன சார். சார் இது? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே சார், ஒரு சார். ஃபோரம் குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நீங்களாம் ஆக்டிவாக இருக்கிற பீப்புள் தான். ஸோ உங்களை பார்த்தே ஒரு 4 5 பேர் வருவாங்கன்னு நம்புகிறோம், பார்ப்போம். ஆ எஸ் சார். எஸ் சார்.
எனக்கு என்னன்னா சார், இப்போ எக்ஸாம் இப்போ இப்போ ப்ரீவியஸா டிசம்பர்ல நடந்த கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் வந்து என்னால அட்டெண்ட் பண்ண புரியுது. பட் வந்து எப்படி கவுண்டர் எக்ஸாம்பிள் வந்து டக்குன்னு குடுக்க முடியுது இல்ல. அதுக்கு வந்து அதுக்கப்புறமா அதான் சார் பிரச்சனை. என்னன்னா போன தடவை நம்ம டிஸ்கஷன் ஃபோரம் குரூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு நிறைய பேர்கிட்ட. எஸ் சார். இந்த வட்டம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் வச்சிருக்கேன் சார். ஏன்னா இப்போ அது ஸ்டார்ட் பண்ணவே கிட்டத்தட்ட 65 பேர் பாஸ்ட் அவுட். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னுமே நல்லா போகும்னு நம்புது பார்ப்போம். அந்த கொஸ்டின் வந்து சில கொஸ்டின் வந்து கவனிக்க எப்படி திங்க் பண்ண முடியல சார். அப்புறமா ஆனா ஏதோ வீடியோ ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் வீடியோ பார்க்கும்போது புரியுது. பட் அந்த சர்டன் ஸ்டேஜ்ல இல்ல, எக்ஸாம் அந்த முடியாம ஸ்கில்லுக்கு வந்து அதான் சார், அந்த ஸ்கில்லுக்காக தான் நான் வந்து டெய்லியுமே உங்களை அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை கொஞ்சம் வளர்த்துக்குவோன்னு நான் சொல்றது மெயினாக. எஸ் எஸ். எஸ் சார், இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கான்செப்ட் லேர்னிங் அப்புறம் நம்ம அசைன்மெண்ட்டில் அசைன்மெண்ட்டில் ஒரு 2 சம் 3 சம் கொடுக்குறோம்னா மூணையுமே நெட்டை பார்க்காம நீங்கள் யோசிங்கன்னு நான் சொல்கிறது மெயினாக. அதை வந்து அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பண்ணணும் சார் ஃபஸ்ட்டு. எஸ் சார் எஸ். அதை பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐனோட பாசிங் ரேட் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ நெட் வந்ததுலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்கில்லில் நெட்லேயே போய் காட்டுறதுனால அது கொஞ்சம் டவுன் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை சார். ஆமாங்க சார். இப்போ நெட்டு பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு. சிஎஸ்ஆர் கம்மியாக. எஸ் சார், நம்ம நெட்டே பார்க்க நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது தான், சாட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் பார்க்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் வேணுமா நீங்கள் சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினிட்டியோ போயிட்டு ஜஸ்ட் எனக்கு சிஎஸ்ஐ நெட் மேக்ஸ்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்தா அது கொஸ்டின் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் வாங்கி சால்வ் பண்ணுங்கள். ஆனால் அதுகிட்ட போய் சொல்யூஷன் கேட்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே சார். ரொம்ப தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா கூட, இப்போ நான்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சமுக்கு வெறும் ட்ரேஸ் மாடல் சமுக்கு 2 நாள் உட்காந்து யோசிச்சேன். சும்மா டெக்ஸ்ட் புக்கை மட்டும் வச்சு யோசிச்சேன். அது என்ன ஆகும்னா நமக்கு மல்டிபிள் நாலேஜ் நமக்கு வளர்க்கும் கொஞ்சம். ம். கண்டிப்பா சார். இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொஸ்டின் சால்விங்க இன்டர்நெட்டில் பார்க்குறப்போ அது அந்த கொஸ்டின் மட்டும் தான் சால்வ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்குமே தவிர நமக்கான ஸ்கில் அதை டெவலப் பண்ணி வைக்காது எப்பயுமே. ம். ஸோ கொஸ்டின்ஸ் வாங்குறதுக்கு ஏஐ டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். ஆனால் கொஸ்டின்ஸ் இந்த தடவை நம்மளே நிறையா போஸ்ட் பண்ணுவோம் சார். உங்களுக்கு அந்த ட்ரபிள் இருக்காது. நீங்கள் சால்வ் பண்ணுறது மட்டும் தான் உங்களோட ஒர்க் அவுட்டாக இருக்கும் கொஞ்சம். ஓகே சார். ஷியோர் சார். எஸ் சார். கிளாஸஸ் நாளையில ஸ்டார்ட் ஆயிருமா சார்? நாளைந்து பண்ணிடுவோம் சார் 6:20. எஸ் சார், ஷியோரா. 6:20. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைவ் பார்க்குறதும் சரி, இந்த ரெக்கார்டிங்ஸை இப்போ யூடியூப்பில் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, கிளாஸ் ஜாயின் பண்ண இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸஸ் நாளைந்து கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாளைந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.